السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله مولانا العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருள்படையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியின் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு நாம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் வ ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு இந்த உலகத்தில் உண்டான அத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து, அதற்கு பிறகுதான் மலக்குமார்களிடத்திலே, வானத்தில் உள்ளவர்களிடத்திலே சஜிதா செய்யுமாறு கட்டளையிடுகின்றார். இதிலிருந்து நமக்கு விளங்குவது, கல்வி என்பது மனிதனுக்கு முக்கியம். அந்த கல்வி இருந்தால்தான் நாம் அல்லாஹுவை முழுமையாக முழு மனதோடு முழு உணர்வோடு வணங்க முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த படைப்பின் மூலம் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்ததாக கூறவில்லை, மாறாக இந்த உலகத்தில் முதல் உண்டான ஒரு மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம்முடைய தந்தை, அவர்களுக்கு இந்த உலகத்தில் உண்டான அத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹு தஆலா குறிக்காட்டுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயத்தில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குகின்றார். கல்வி என்பது உலகத்தில் உண்டான கல்வியாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தினுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, ஆனால் எந்த கல்வி ஒரு மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குகின்றது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இந்த உலக கல்வி இருக்குகின்றதே, நாம் இறந்துவிட்டால் அந்த உலக கல்வியும் நம்மோடு சேர்ந்து புதைந்துவிடும். இந்த உலகத்தில் மட்டும்தான் அந்த கல்வி நமக்கு பயன்படும். ஆனால் நாம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட அல்லாஹுவை விளங்கக்கூடிய, அல்லாஹுவை அறியக்கூடிய ஒரு கல்வி, ஆகிரத்துடைய கல்வியை நாம் படித்து விட்டோமையானால், அதை நாம் விளங்கி விட்டோமையானால், இந்த உலகத்திலும் அந்த கல்வி நமக்கு பயன் தருகின்றது, மறு உலகத்திலும் அந்த கல்வி பயன் தருகின்றது. அந்த கல்விக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்குகின்றோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனநல ஆய்வாளர் ஒருவருடைய கருத்தில அவர் ஒரு கட்டுரை எழுதுகின்றார். அந்த கட்டுரையுடைய தலைப்பே குழந்தையை திட்டுங்கள், குழந்தைகளை நீங்கள் திட்டுங்கள் என்பதாக ஒரு தலைப்பிலே அவர் ஒரு கருத்துரை எழுதுகின்றார். இன்றைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை திட்டுவதே இல்லை என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை இப்படி திட்டி வளர்க்காத பிள்ளைதான் நாளை என்னுடைய புரொஃபசர் என்னை திட்டினார், என்னுடைய அம்மா என்னை முறைத்தார்கள், என்னுடைய அத்தா என்னை அடித்தார்கள் என்பதாகவெல்லாம் கூறி அந்த குழந்தை இறுதியிலே தற்கொலை வரை செல்கின்ற விஷயங்களை நாம் இன்றளவிலும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோரிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் திட்டு வாங்காத குழந்தைகள் அது தோல்விகளிலிருந்து தம்மை நீக்கிக் கொள்வதற்கு, அது மீண்டு கொள்வதற்கு வெகு நாட்கள் ஆகின்றன. எந்த ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் ஒரு திட்டு வாங்குகின்றதோ, தவறு செய்வதால் அந்த குழந்தை திருத்தப்படுகின்றதோ, அந்த குழந்தை வேகமாக தன்னை மீட்டெடுத்து கொண்டு அது தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கின்றன என்பதாக அந்த மனநல மருத்துவர் அந்த கருத்துரையில் கூறுகின்றார். மேலும் கூறுகின்றார், தவறு செய்கின்ற குழந்தைகளை பெற்றோர் திட்டி அவர்களை திருத்துவதென்பது இயல்பான விஷயம்தான். அதனால் உங்கள் குழந்தைகளை திட்டுவதினால் அது சோர்வடைய விடையாமல் அதனுடைய பாதையிலே அது முயற்சி செய்வதற்கு நீங்கள் அதைக்கு பழகி கொடுங்கள். அந்த குழந்தையை நீங்கள் திட்டுவதினால் அதனுடைய மன அழுத்தம் குறைகின்றன என்பதை அந்த மனநல ஆராய்ச்சியாளர் கூறி காட்டுகின்றார். அந்த குழந்தைகளை நீங்கள் திட்டுவதை விட்டுவிட்டால் அந்த குழந்தை தவறான வழியில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த பழக்கம் அந்த குழந்தை வளர்ந்து அது இறக்குகின்ற வரை அந்த பழக்கம் அந்த குழந்தையிடத்திலே நிரந்தரமாகவே தங்கிவிடுகின்றது என்பதை அந்த மனநல மருத்துவர் மிகப்பெரிய ஒரு டாக்டரான ஜெயந்தியிடம் அவர் கேட்கும் பொழுது அந்த டாக்டர் கூறுகின்றார், ஒரு குழந்தையை நாம் தவறு செய்கின்ற பொழுது திட்டி அந்த குழந்தையை திருத்தாவிட்டால் அந்த குழந்தை ஒரு பெரியவராக வருகின்ற பொழுது, அந்த குழந்தை தவறு செய்கின்ற பொழுது யாராவது ஒருவர் அந்த குழந்தை செய்வதை தவறென்று சொல்லிவிட்டால் அந்த குழந்தை மன அழுத்தத்திற்கு உள்ளாகி அந்த குழந்தை தற்கொலைக்கு முயலக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்பதை அந்த மனநல மருத்துவரான ஜெயந்தி என்பவர்கள் குறிப்பிட்டதாக அவருடைய கருத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் கூறுகின்ற பொழுது ஒரு தலைமுறைகளுக்கு முன்னால், ஒரு இரு தலைமுறைகளுக்கு முன்னால் தன்னுடைய குழந்தைகளை திட்டினார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள். அந்த குழந்தைகள் இன்றளவில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழிலுக்கு முன்னுதாரணமாகவும் ஒரு கல்வியிலே உயர்ந்தவர்களாகவும் அவர்கள் மார்க்க விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாமேதைகளாகவும் திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை அந்த மருத்துவர் நமக்கு வெளிப்படையாக கூறி காட்டுகின்றார். இன்றைய குழந்தைகள் அறிவுத்திறனிலும்
நினைவு திறனும் அபாரமாக விளங்குகின்றன என்பதாக நாம் சொல்லிக்கொண்டாலும் கூட அவர்களிடத்திலே அந்த தவறுகளை நாம் திருத்த முடியாமல் சென்றுவிட்டால், அந்த குழந்தைகளை நாம் கண்டிக்க தவறிவிட்டால், அந்த குழந்தைகள் ஒரு மெச்சூரிட்டி அடைகின்ற பொழுது அந்த குழந்தையை யாராவது திட்டினாலோ அடித்தாலோ அந்த குழந்தை மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றது என்பதைத்தான் அவர் மிகப்பெரிய கட்டுரையாக 4 பக்கத்திற்கு அவர் எழுதியிருக்கின்றார். எனவே அவர் கடைசியாக கூறுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் தவறு செய்தால் என்னுடைய தாயார் என்னை திட்டுவார், நான் தவறு செய்தால் என்னுடைய தந்தை என்னை திட்டுவார், நான் தவறு செய்தால் என்னுடைய ஆசிரியர் என்னை திட்டுவார் என்ற அந்த பயப்படக்கூடிய மனநிலைமையை அந்த பிள்ளைகளிடம் நீங்கள் உருவாக்குங்கள் என்பதைத்தான் அந்த கருத்துரையின் இறுதியில் அவர் குறிக்காட்டுகிறார். இன்றைய காலத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குகின்றோம்? சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் பிறந்த உடனேயே அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு சில காலங்களில் பெயரிட்டு விடுகின்றோம். அழகான பெயர்களை சூட்ட வேண்டும் என்பதற்காக வாயில் நுழையாத பெயர்களை கூட அவர்கள் அந்த குழந்தைக்கு வைத்து விடுகின்றார்கள். நமக்கு ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அழகிய பெயரை சூட்டுங்கள். ஏனென்றால் அந்த அழகிய பெயரின் மூலமாக அந்த பெயருக்கு பொறுத்தாற் போல அந்த குழந்தை வளர நேரிடும் என்பதைத்தான் அழகான பெயரை கொண்டு அப்துல் ரஹ்மான் இவன் அல்லாஹ்வுடைய அடிமை என்று நீங்கள் அந்த நேரத்திலே பெயரை சூட்டுகின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்ற அந்த உணர்வை அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் நாம் பதிக்குகின்ற பொழுது நம்மை படைத்தவன் இறைவன், அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த சிறு குழந்தையினுடைய உள்ளத்தில் பதியப்படுகின்றன. இறுதி வரைக்கும் அந்த குழந்தை எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அந்த உணர்வை அந்த பெயர் ஏற்படுத்துகின்றன. இது அல்லாஹ்வுடைய பெயர் என்பதனால் அந்த பெயரின் மூலமாக அந்த குழந்தை வளர்ப்பதிலே பரக்கத் ஏற்படுகின்றது என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிக்காட்டுகின்றார். ஆக இன்றைய காலங்களிலே பல லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்குகின்றன. 1000த்திற்கும் மேற்பட்ட பட்டம் வாங்கக்கூடிய மதரசாக்கள் இருக்குகின்றன. இதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பெண்களுக்கென்று முபல்லிகா, முஅல்லிமா, ஆலிமா என்பதாக அவர்களுக்கும் பட்டம் வாங்கக்கூடிய அளவிற்கு மதரசாக்கள், ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் தோன்றிவிட்டன. இதோடு மட்டுமல்லாமல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்தப் மதரசாக்களும் அதிகமாக இருக்குகின்றன. இப்படி இருந்தும் இந்த சமுதாயத்திலே தவறுக்கு தள்ளப்படுகின்றது என்றால் காரணம் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறது. மதரசாக்கள் வைத்திருப்பவர்கள் ஒழுக்கத்தை போதிக்குகின்றார்கள். ஒழுக்கத்தை போதிக்குகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள். உதாரணமாக ஒரு மக்தப் பாடசாலை நடக்குகின்றது என்றால் அந்த மக்தப் பாடசாலைக்கு நம்முடைய குழந்தை சென்று கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அந்த குழந்தை அந்த மதரசாவிற்கு செல்கின்ற வரை நம்முடைய பொறுப்பு இருக்குகின்றது. நம்முடைய குழந்தைகளை தயார் செய்து நாம் அனுப்ப வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் இதுபோன்று அவர்களுடைய குழந்தைகளை அனுப்புகின்றார்கள் என்பதை இன்றைய காலத்தில் நாம் பார்க்குகின்ற பொழுது மிகவும் குறைவு. அதிகாலையில் ஒரு காலத்தில் இருந்தது ஒரு காலம். அந்த காலத்திலே குர்ஆனை ஏந்தி கொண்டு சுபூ தொழுகைக்கு முன்னமே வந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்த்திருப்போம். ஒரு காலம் இருந்தது, தெருவோரங்களிலே நாம் நடந்து சென்றால் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தங்களை கேட்போம், தஸ்பீஹ் ஓதக்கூடிய பெண்களுடைய அந்த சப்தங்களை நாம் கேட்போம். ஆனால் இன்றளவிலே நாம் நடந்து சென்றோமேயானால் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த தொலைக்காட்சி பெட்டியினுடைய சப்தம்தான் கேட்குகின்றது தவிர எந்த இல்லங்களிலும் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தங்கள் குறைந்துவிட்டன. இதைத்தான் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய அந்த செய்தியை ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். 20 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி, 'நபி 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 ஸல்லல்லாஹு அலைஹ
எப்பொழுது குர்ஆன் நம்மை விட்டும் உயர்த்தப்பட்டு விட்டதோ அப்பொழுதே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அன்றளவிலே நாம் குர்ஆன் ஓதவில்லையே என்று கவலைப்படக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் குர்ஆன் இருக்கும், அதனுடைய எழுத்துக்கள் அத்தனையும் மறைக்கப்பட்டு வெறும் பேப்பராக ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆன் ஷரீஃப் இருக்கும். அந்த குர்ஆன் ஷரீஃபை பார்க்குகின்ற பொழுது அந்த வீட்டிலே உள்ளவர்களும் அந்த ஊரிலே உள்ள உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், ஆகா நாம் குர்ஆனை கற்காமல் சென்று விட்டோமே, நாம் அந்த குர்ஆனை மனனம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்பதாக அந்த நேரத்திலே அவர்கள் கவலை கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அதற்கு முன்னமே நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தாரமி என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அப்பொழுது ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சில சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள், குர்ஆனுடைய அந்த எழுத்துக்கள் உயர்த்தப்பட்டுவிடும் சரி, ஆனால் அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இருப்பார்கள் அல்லவா என்பதாக கூறுகின்ற பொழுது, அந்த குர்ஆன் செய்த மனனம் செய்த ஹாஃபில்களுடைய உள்ளத்திலிருந்தும் அந்த குர்ஆன் பறிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அந்த காலத்திற்கு முன்னரே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் குர்ஆன் படிப்பதற்கு நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றனர். அப்படிப்பட்ட அந்த காலம் நிச்சயமாக நாம் இருக்கும் வரை வரக்கூடாது. நமக்கு பின்னால் வந்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. இருந்தாலும் நாம் குர்ஆன் கற்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான கடமை என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றனர். குர்ஆன் கற்பதிலே நாம் மிகவும் பொதுபோக்காக இருக்குகின்றோம். இந்த உலக ஆதாயம், இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை கலெக்டராக வேண்டும், என்னுடைய பிள்ளை வக்கீலாக வேண்டும், என்னுடைய பிள்ளை டாக்டராக வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர, யாராவது ஒருவர் என்னுடைய பிள்ளை ஒரு ஆலிமாக வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆலிம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்குகின்றார்கள்? ஒரு குடும்பத்திலே அல்லாஹு தஆலா பரக்கத்தாக 5 ஆண் மக்களை கொடுத்தார். இது உண்மையில் நடந்த செய்தி. அந்த செய்தியை உங்களுக்கு நான் கூறுவதில் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். அந்த குடும்பத்தில் 5 ஆண் மக்கள், அந்த 5 ஆண் மக்களையும் மிகப்பெரிய ஒரு படிப்பை படிக்க ஆளாக்கி, ஒருவர் டாக்டராகவும், ஒருவர் இன்ஜினியராகவும், ஒருவர் வக்கீலாகவும், இப்படி பல துறைகளிலே அவர்கள் படித்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தந்தை இவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் படிப்பதற்காக, இந்த உலக ஆதாயத்திற்காக அனைத்தையும் அவர் எடுத்துக் கொடுத்தார். அவர்கள் படித்து மிகப்பெரிய பட்டதாரிகளாக அவர்கள் இந்த உலகத்திலே ஆனார்கள். ஆனால் அவருக்காக இம்மறுமையினுடைய வாழ்க்கைக்காக எதையும் தயார் செய்யவில்லை. அவர் தொழவில்லை, நோன்பு வைக்கவில்லை, அவர் எந்தவித நற்காரியங்களிலும் ஈடுபடவில்லை. மாறாக அவருடைய குடும்பத்தை அவர் உயர்த்துவதிலே கவனமாக இருந்தார். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலே நிற்குகின்ற பொழுது, உன்னுடைய குழந்தையை நீ டாக்டராக்கினாயே, அதை நினைத்து நான் பெரிய பெருமைப்படுகின்றேன் என்பதாக அல்லாஹ் அந்த நேரத்திலே நமக்கு கூறப்போகின்றானா? அல்லது என்னுடைய குழந்தையை நான் வக்கீலாக ஆக்கிவிட்டேன் என்பதாக கூறுவதில் அல்லாஹ் பெருமைப்படப் போகின்றானா என்பதாக அந்த விஷயங்களை எல்லாம் அந்த மனிதரிடத்தில் கூறுகின்ற பொழுது, அந்த நேரத்திலே அவர் தேம்பி தேம்பி அழுகின்றார். இந்த செய்தி எனக்கு முன்பே கிடைத்திருந்தால் நான் என்னுடைய குழந்தைகளில் ஒருவரையாவது நான் ஆலிமாக்கி இருப்பேனே என்பதாக அவர் நினைத்து, அவர் அன்று அந்த ஆலிமுடைய கையை பிடித்து அழுததை நான் கண்கூடாக பார்த்தேன். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை, நான் குடும்பத்துக்காகத்தானே காலம் பூரா உழைத்தேன் என்பதாக நீ நினைத்து உன்னுடைய குடும்பத்திற்கு நீ வாழ வைத்து விட்டாய். நாளை மறுமையிலே உனக்கு ஒரு சில நன்மைகளை உன்னுடைய மனைவி தந்து விடுவாளா, அல்லது உன்னுடைய குழந்தைகள் உனக்கு தந்து விடுமா என்று நினைத்தால் நிச்சயமாக இல்லை. நாளை மறுமையை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி,
அன்றைய காலத்தில் கியாமத்து நாளையிலே தன்னுடைய சகோதரன் ஒருவரை பார்த்து விரண்டோடுவான். அதே போன்று தன்னுடைய தந்தையை பார்ப்பான், தந்தையை பார்த்து விரண்டோடுவான். தன்னுடைய தோழனை பார்ப்பான், தோழனை பார்த்து விரண்டோடுவான். அந்த நேரத்திலே அவன் நினைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? என்னை அல்லாஹ் எப்படி இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றுவான்? யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்ற அந்த உணர்வு தான் இருக்குமே தவிர, என்னுடைய தந்தை இருக்கிறார், அவரை நான் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய தாய் இருக்கிறார்கள், நான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதாக அவர்கள் எவருடைய உள்ளத்திலும் தோன்றார். நாம் இன்றைய காலத்தில் ரொம்பவும் மிகவும் அசட்டுத்தனமாக பொடுபோக்கான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 2 தலைமுறைகள் செல்வோமையானால் குர்ஆன் கல்வி முற்றிலுமாக அகப்பட்டுவிடும், அகன்றுவிடும் நம்மிடத்தில் இருந்து. அந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டு விட்டது. நாம் சரி ஒரு நேரமாவது அந்த மதரசாவிலே வைத்து அந்த பிள்ளைகளை நாம் பாடத்தை கற்றுக் கொடுப்போம் என்றாலும் அந்த ஒரு நேரத்தில் கூட அந்த குழந்தைகளை நாம் சரியாக அனுப்புகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனால் அந்த குழந்தைக்கு ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்து விட்டார்கள், அந்த குழந்தை ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும் என்பதாக கூறி அந்த அசருக்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த மதரசாவிற்கு கூட ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை அனுப்புவதற்கு தயார் செய்வதற்கு அவர்கள் மறந்து விடுகிறார்களா அல்லது மறுத்து விடுகிறார்களா என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியதை போன்று இந்த உலகத்திலிருந்து ஆரம்பமான இந்த அரபிக் கல்வி, குர்ஆனுடைய கல்வி உயர்த்தப்பட இன்னும் வெகு காலங்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நீங்கள் பொறுப்புதாரிகள். உன்னுடைய குழந்தைகளுக்கு நீ உலக கல்வியை விட மார்க்க கல்வியை கொடுத்தாயா என்பதாகத்தான் அல்லாஹ் கேட்பான். நீ உலகத்தை கல்வியை கொடுத்து அந்த குழந்தையை மிகப்பெரிய துறையிலே மிகப்பெரிய ஒரு IAS பதவியிலே அமர வைத்தாலும் அந்த பதவி என்பது இந்த உலகத்தோடு முடித்து விடுகின்றது. ஆனால் அந்த குழந்தையை ஒரு கல்விமானாக நீ ஆக்கிவிட்டால் அது கியாமத் நாள் வரைக்கும் அந்த குழந்தையினுடைய கல்வி, அந்த குழந்தைக்கும் கல்வி கிடைக்குகின்றது, நன்மையும் கிடைக்குகின்றது. அந்த குழந்தைகளை உருவாக்கிய அந்த பெற்றோர்களுக்கும் நன்மை கிடைக்குகின்றது. அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியருக்கும் நன்மைகள் கிடைக்குகின்றது. இப்படி நன்மைகள் வாரிசாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கல்விதான் இந்த குர்ஆனுடைய கல்வி. குர்ஆனுடைய கல்வியை பற்றி நாம் மிகவும் எந்த அளவிற்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு குழந்தையை காலையில் மதரசாவிற்கு நீங்கள் அனுப்பி அந்த குர்ஆனிலிருந்து ஒரே ஒரு ஆயத்தை அந்த குழந்தை கற்றுக்கொண்டு விட்டால் 100 ரக்காத் நஃபில் தொழுவதை விட மிகப்பெரிய ஒரு சிறந்த கல்வி அதுதான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். அந்த அளவிற்கு ஒரு உயர்தரமான கல்வி அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய கல்வி. அந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய காலத்தில் குழந்தைகள் பிறந்த உடனேயே அவர்களுக்கு பெயரை சூட்டினோம். பெயரை சூட்டிவிட்டு அந்த குழந்தைகள் அமைதியாக இருப்பதற்கு, அழாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு வீடியோவை போட்டுவிட்டு அந்த வீடியோவை அந்த குழந்தை கேட்டுவிட்டால் அல்லது ஒரு இசையை போட்டுவிட்டு அந்த இசையை என்னுடைய குழந்தை கேட்டுவிட்டால் அந்த குழந்தை அழுவதே கிடையாது என்பதாக மற்றவரிடத்தில் கூறி நாம் பெருமை பாராட்டிக் கொள்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இசையையும் ஆடுவதையும் பாடுவதையும் ஹராமாக்கி இருக்குகின்றான் என்பதை நாம் அந்த இசை இருப்பதினால் ஆடல் பாடல் என்ற அந்த நிகழ்ச்சிகள் ஹராமாக இருக்குகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி இருக்கின்றோம். ஆனால் உலக கல்வியிலே நாம் அந்த ஸ்கூலுக்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்புகின்ற பொழுது ஆண்டு விழா என்கிற பேரிலே அந்த ஸ்கூலில் படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியரோ அல்லது ஆசிரியையோ
ஒரு பாட்டுக்கு நீ நடனமாட வேண்டும் என்பதாக அந்த குழந்தையிடத்திலே கூறுகின்ற பொழுது அந்த குழந்தையும் ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்து விடுகின்றது. அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்தவுடனே அந்த குழந்தைக்கு நடனமாட ஒரு சில பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்குகின்றார்கள். கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை ஒரு மேடையிலே நடனமாடுகின்றது. அது பெண் குழந்தையாக இருந்தால் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஆடுவது என்பது மார்க்கத்தில் கூடும் என்பது போல அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்து விடுகின்றது. அந்த குழந்தைகளை நாம் கல்விக்காக அர்ப்பணிக்குகின்ற பொழுது நாம் உலகக் கல்வி என்று நாம் வைத்துக் கொள்வோம். இந்த உலகக் கல்விக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றாலும் கூட இந்த உலகக் கல்வியிலே நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று தெரியவில்லை. அந்த குழந்தைகள் மேடையில் ஆடுவதற்கும் அந்த குழந்தைகள் மேடையில் பாடுவதற்கும் இந்த குழந்தைகள் ஏதோ நம்மை விட்டும் ஒரு சில கஷ்டங்கள் நீங்கி நம்முடைய தொல்லைகள் இல்லாமல் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்குகின்றார்கள் என்பதை போன்று அவர்களை நீங்கள் ஆளாக்கி விடுகின்றீர்கள். காலையிலே அந்த குழந்தை செல்கின்றது, மாலையில் 5 மணிக்குத்தான் திரும்புகின்றது. என்ன படிக்குகின்றது, அது என்ன செய்கின்றது என்பதை கூட அறியாமல் நாம் இருக்குகின்றோம். அதன் காரணமாகத்தான் இன்றளவில் வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் வழிதவறி செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் ஒரு அலைபேசி என்பதாக நாம் வைத்துக் கொண்டாலும் அந்த அலைபேசியை பாவிப்பதற்கென்று ஒரு முறையையும் நாம் அறிந்து கொடுத்திருக்க வேண்டும் அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும். ஆனால் நாம் அதை தவிர்த்துவிட்டு என்னுடைய குழந்தை அலைபேசி கேட்குகின்றார்கள், அந்த அலைபேசியில்தான் அந்த குழந்தை பரீட்சை எழுவதற்குண்டான கேள்விக்கு பதிலும் அதிலே தான் இருக்குகின்றது. ஒரு சில நேரத்தில் அதில்தான் அவர்களுடைய ஆசிரியைகள் பாடம் நடத்துகின்றார்கள் என்பதாகவெல்லாம் நாம் கூறிக்கொள்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாடம் நடத்துகின்ற பொழுது அந்த செல்போனை நம்முடைய குழந்தை எந்த விதத்தில் அது பாவிக்குகின்றது என்பதையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இதனால் எத்தனையோ அந்த வயதுக்கு வந்த பெண்மணிகள் வழிதவறி மதம் மாறி சென்ற அந்த கோலத்தை கூட நாம் பேப்பர் தாளிலும் செய்தித்தாளிலும் பார்க்க நேர்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கொடுமை, வேதனை. இப்படியுமா நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் கேவலமான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அதுவும் பெற்றோர்கள் சம்மதத்தோடு சென்று கோயிலிலே திருமணத்தை நிறைவேற்றுகின்றார்கள். எவ்வளவு பெரிய அசிங்கம்! அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கக்கூடாது என்று கற்பித்த இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் நான் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டேன் என்பதாக ஒவ்வொருவர்களும் நாம் உறுதி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமையில் நாம் அந்த கடவுளை நினைத்து அது ஒரு கடவுள் போன்று நாம் அங்கு சென்று திருமணத்தை நடத்துகின்றோம், தேவையை அங்கு நிறைவேற்றுகின்றோம், ஒரு சில இடத்திலே குறிகேற்றுகின்றோம். இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு உகந்ததா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, நான் யாரையும் குறை சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களிடத்திலே பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றது. கணவர்கள் அவர்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி வெளிநாடு சென்று விடுகின்றார்கள். முக்கிய குடும்ப பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்குகின்றது. உங்களுடைய குழந்தைகள் உங்களிடத்திலே நீங்கள் சாட்டப்பட்டவர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்ற பொழுது குழந்தைகள் உங்களுக்கு ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த நேரத்தில் மார்க்க கல்வியை அந்த குழந்தைக்கு புகுத்தி விட்டீர்களே ஆனால் உலக கல்வி என்பது தன்னாக வந்துவிடும். அன்றைய காலத்தில் நாங்கள் எல்லாம் ஓதச் செல்கின்ற பொழுது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் தான் நாங்கள் ஓத வந்தோம். நான் கூட 7ஆம் வகுப்பு தான் நான் படித்தேன். ஆனால் இன்றளவில் உலகத்தை பற்றி நான் அறியாமல் விட்டுவிட்டேனா? உலகத்தை அதிலே மார்க்க கல்வியிலும் உலக கல்வி பொதிந்திருக்குகின்றது. உலகத்தையும் நாம் அறிய வேண்டும், மார்க்கத்தையும் அறிய வேண்டும். ஆனால் எது முக்கியம் என்று நாம் பார்ப்போமே ஆனால் மார்க்க விஷயம்தான் நமக்கு முக்கியம். மார்க்க விஷயத்தை விளங்கினால்தான் நாம் தொழக்கூடிய தொழுகை எப்படி என்று தெரியும். எத்தனை பேருக்கு முழுமையாக உதவி செய்ய தெரியும்? எத்தனை பேருக்கு பாங்குடைய வார்த்தைகள் தெரியும் முழுமையாக?
எத்தனை பேருக்கு இக்காமத்துடைய வார்த்தைகள் முழுமையாக தெரியும்? இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்க முடியும், இனி எப்போது கற்கப் போகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்க விஷயங்களில் நாம் பொதுபோக்காக இருந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் என்பதை உங்களிடத்திலே நான் எச்சரித்து கொண்டு, மார்க்க விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். தன்னுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனத்தோடு, அது பள்ளிக்கூடத்திற்கு அது செல்லுமையானால் அந்த குழந்தைகளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அங்கே பேச்சு போட்டி நடக்குகின்றதா, உன்னுடைய பெயரை கொடு, நீ சேர்ந்து கொள். அங்கே கவிதை போட்டி நடக்குகின்றதா, உன்னுடைய பெயரை கொடு, நீ சேர்ந்து கொள் என்பதாக கூறுங்கள். இதை விட்டுவிட்டு அந்த குழந்தை ஆடுவதிலும் பாடுவதிலும் நீங்கள் உங்களுடைய குழந்தையினுடைய காலத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வது. அந்த குழந்தைகளுக்கு, அந்த குழந்தை என்னிடத்திலே ஒரு குழந்தை சொன்னது, இன்று பள்ளிக்கு வந்தது அந்த குழந்தை இடத்திலே நான் கேட்டேன், நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்பதாக கேட்குகின்ற பொழுது, நான் நாளை பள்ளியில் நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவில் அந்த ஃபங்க்ஷனில் ஒரு டான்ஸ் ஆடுவதற்காக நான் பெயர் கொடுத்திருக்கின்றேன். அந்த டான்ஸை ப்ராக்டிஸ் செய்வதற்காக வேண்டி ஒரு வீட்டிற்கு செல்கின்றேன் என்பதாக கூறுகின்றாள் அந்த பெண்மணி. அப்பொழுது யார் யாரெல்லாம் நீங்கள் டான்ஸ் ஆடப் போகின்றீர்கள் என்பதாக அந்த குழந்தை இடத்தில் கேட்டேன். 3 பெண்மணிகளுடைய பெயரை கூறினார்கள். இந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது என்றால் நாம் அதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு முற்றிலும் பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள், அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் தான் பொறுப்புதாரிகள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த கல்வியுடைய விஷயத்தில் நமக்கு எந்தளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான் என்றால், நீங்கள் தெரியாத விஷயத்தை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் ஷரீஃபிலே வரக்கூடிய அந்த வார்த்தை, ஒரு ஹஸ்ரத் அவர்கள் பயான் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதி, குர்ஆனிலே அனைத்தும் இருக்குகின்றது, நீங்கள் அறியாதவற்றை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஹஸ்ரத் பயான் செய்கின்ற பொழுது ஒருவர் எழுந்திருத்து குர்ஆனில் அனைத்தும் இருக்குகின்றது என்பதாக சொல்கின்றீர்களே, 1 கிலோ மைதாவுக்கு எத்தனை புரோட்டா போட முடியும் என்பதாக குர்ஆனை பார்த்து சொல்ல முடியுமா என்பதாக அந்த மனிதர் கேட்குகின்றார். அப்பொழுது அந்த ஹஸ்ரத் பயான் செய்கின்ற அந்த ஹஸ்ரத் கூறலாம் என்பதாக கூறி ஒரு புரோட்டா மாஸ்டரை அழைத்து வரும்படி கூறுகின்றார். நான் உங்களை குர்ஆனில் பார்த்துத்தானே சொல்ல சொன்னேன், ஆனால் நீங்கள் புரோட்டா மாஸ்டரை அழைக்குகின்றீர்களே என்பதாக கூறுகின்ற பொழுது, கொஞ்சம் அமைதியாக இருப்பா என்று சொல்லி அந்த புரோட்டா மாஸ்டரை அழைத்து 1 கிலோ மைதாவுக்கு எத்தனை ரொட்டி போடலாம் என்பதாக கேட்குகின்றார். அவர் கூறுகின்றார், 1 கிலோ மைதாவுக்கு 20 ரொட்டி போடலாம் என்பதாக அவர் கூறுகின்றார். உடனே இதை கேட்டு 1 கிலோ மைதாவுக்கு 20 ரொட்டி போடலாம் என்பதாக அவர் கூறுகின்ற பொழுது, நான் உங்களை குர்ஆனை பார்த்து சொல்ல சொன்னால் நீங்கள் மாஸ்டர் இடத்திலே கேட்குகின்றீர்களே என்பதாக அவர் கூறுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் இந்த ஆயத்தை ஓதி காட்டுகின்றார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறிய வார்த்தை, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, உங்களிடத்திலே நீங்கள் அறியாத விஷயங்களை அறிந்தவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அதனால் தான் எனக்கு ரொட்டியை பற்றி தெரியாது, நான் புரோட்டா மாஸ்டரும் கிடையாது, ஆகையால் தான் நான் புரோட்டா மாஸ்டரிடம் கேட்டு அந்த செய்தியை கூறினேன் என்பதாக அந்த ஹஸ்ரத் கூறிய அந்த செய்தியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி குர்ஆனிலே உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வழிகாட்டுதல் தான். அந்த வழிகாட்டுதல் என்பது ஆரம்பத்திலே குர்ஆனை ஒரு மனிதன் சரியாக கற்றுக்கொண்டு விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியாகிவிடும். இந்த உலகத்திலே அவன் நன்றாக வாழ்வதற்கும் வசதியோடு வாழ்வதற்கும், அதுபோன்று மறுமையிலே அவனுக்கு துணையாக இருப்பதும் அல் குர்ஆன் தான். அந்த குர்ஆன் என்பது இரு உலகத்திற்கும் பயன்படக்கூடிய கல்வி. அந்த கல்வியைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதிலே முக்கியத்துவமாக அளித்து அவர்களுக்கு உணர்வுபூர்வமான அந்த செய்திகளையும் கூறி அவர்களுக்கு உணர்வூட்ட வேண்டும், அவர்களுக்கு ஆர்வமூட்ட வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்வதிலே அவர்களுடைய அதிகமான ஆர்வங்களை ஊட்டினால்தான் அவர்கள் நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் முழுமையாக வரும். ரொம்பவும் அசட்டுத்தனமாக
அந்த குழந்தையை நாம் பராமரிக்காமல் விட்டுவிட்டால் எப்படி இந்த மனநல மருத்துவர் சொன்னாரோ, நீங்கள் குழந்தைகளை திட்டுங்கள், பள்ளிக்கு செல்லவில்லை, அந்த குழந்தை குர்ஆன் மதரசாவுக்கு வரவில்லை என்றால் அந்த குழந்தையை திட்டுங்கள், திட்டி நீங்கள் அந்த குழந்தையை அனுப்பி வையுங்கள். இதைத்தான் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு குழந்தை 7 வயதாகிவிட்டால் அந்த குழந்தைக்கு தொழுக பழகி கொடுங்கள். 10 வயதாகிவிட்டால் தொழுகவில்லை என்றால் அந்த குழந்தையை அடியுங்கள் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். அதுபோன்று நம்முடைய குழந்தையை முடிந்தவரை மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த குர்ஆனை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆலிம் உருவாக வேண்டும் என்பதை ஒவ்வொருவர்களும் நியத்து செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற காலமெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய பரம்பரைகள் அத்தனையும் வரக்கூடியவர்கள் குர்ஆன் கல்வியை கற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் நாம் அனைவருக்கும் உதவி செய்து தந்தல் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏதாவது மார்க்க சம்பந்தப்பட்ட